இப்போ வந்து ஹேவல்ஸ் இந்தியாவோட ஸ்டாக்கில் இருக்கும், ஹேவல்ஸோட ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்குக்கு வந்து ரிசல்ட் வந்து 23 ஜான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி வந்து இது இட்ஸ் ஒரு கரெக்ஷன் வந்து முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட்டில் இருக்குது ஆல்ரெடி. சரிங்களா, நம்ம கிளியராக ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட்டில் இருக்குது. ஸோ அண்ட் ஒரு சேனல் பேட்டர்னில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இப்படி போட்டோம்னா இது ஒரு சேனல் பேட்டர்னு தூக்கி வைப்போம். ஸோ கிளியராக சூப்பராக வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனால் வந்து இன்பிட்வீனில் இருக்குது, அது கீழேயும் வரலாம் மேலேயும் போகலாம். ஸோ எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா இவ்வளோ ஹையர் டைம் ஃப்ரேம் ஆனால் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் போய்ப்போம், 3 ஹவர்ஸ் போய்ப்போம். ஸோ இங்கே கடைசியாக நம்மளுக்கு எங்கே சிஹெச்எஸ்ஹெச் கொடுத்துருக்குன்னா இந்த லோவை ஸ்வீப் பண்ணல, இப்படி போயிட்டு இங்கே வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணி நம்மளுக்கு ஒரு சிஹெச்எஸ்ஹெச் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து என்ன கண்டினியூஷன் பண்ணுறது, ட்ரெண்டை எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னா இங்கேருந்து ஒரு சப்ளை எடுத்துருக்கு, இங்கேருந்து ஒரு இப்போ சப்ளை இன்னும் எடுத்திருக்கான்னு பார்த்தா எடுத்திருக்கு. ஓகே, அண்ட் தென் மறுபடியும் இங்கே வந்து பிஓஸ் அடிச்சிருக்கு. ஸோ இங்கே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் வந்து நின்றுருக்கு. சரிங்களா, ஸோ அப்படியே இது என்ன பண்ணோம், ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன ஆகும்னா இங்கேருந்து இம்பல்ஸாக க்ரியேட் ஆகும். ஸோ ரிசல்ட் இல்லையா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு கரெக்ஷனு, இம்பல்ஸே இன்னும் வரல, இங்கேருந்து தான் இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ரிசல்ட்டு காத்துக்கிட்டு இருக்குது. ரிசல்ட்டு 23 ஜான் அன்றைக்கி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான். சரிங்களா, ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கோட ரிசல்ட்டு பார்ப்போம் வாங்க.